போன பதிவுல நம்ம மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம். இப்ப இந்த பதிவுல ஈரோப்ல நடக்கக்கூடிய சில மிக முக்கியமான விஷயங்கள பார்த்துடலாம். அதாவது அ அல்பேனியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா? எதி ராமா அவர்கள். அவர் திரும்பவும் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரான ஜார்ஜியா மெலோனி அவர்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, முட்டி போட்டு வரவேற்றுக்கிறாரு. அதுவும் இங்க இட்டாலி ரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்குது இல்லையா? உக்ரைன கூப்பிட்டு வச்சு ரெக்கவரி கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த ரெக்கவரி கான்ஃபரன்ஸ் என்னன்னா, திரும்பவும் இது போல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஏன் இவரு எப்ப பார்த்தாலும் ஜார்ஜியா மெலோனி அவர்கள இப்படி அன்போட வரவேற்கிறாரு அப்படிங்கிறது போல எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன காரணங்கள் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இது ஒரு தனியா ஹைலைட் ஆயிட்டு அந்த உக்ரைனோட ரெக்கவரி புரோகிராம் மீட்டிங்ல இது கொஞ்சம் ஹைலைட் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அடுத்தது யூரோப்பியன் யூனியனோட பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய சில முக்கியமான ஹைலைட்ஸ். இதுல என்னன்னா, யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்டோட கமிஷன் ஹெட் இருக்கிறாங்க இல்லையா? அதாவது ஒர்சல்லா ஒண்டர்லா அவர்கள். அவர நம்ம பதவியில வச்சுக்கலாமா? வேண்டாமாப்பா? அப்படிங்கிற ஒரு ஓட்டெடுப்பு கொண்டு வந்திருந்தாங்க. நீக்கிடலாம் இவங்க வேண்டாம் சரியில்ல அப்படிங்கிறது போல. ஏன்னா ஊழல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற போல ஹங்கேரி தரப்புல குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. இப்போ அதுக்கான வோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல 360 ஓட்டுகள் இல்லைங்க இவங்களே இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்களுக்கு ஆதரவான ஓட்டுகள் வந்திருக்கு. 175 ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிரா வேணாம் இந்த அம்மாவை மாத்திருங்க அப்படிங்கிற போல ஓட்டுகள். 18 நபர்கள் அப்ஸ்டெயின் ஆயிருக்கிறாங்க. இதுல ஹைலைட்டடான விஷயம் என்னன்னா, இட்டாலியோட ஜார்ஜியா மெலோனி அவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த கட்சிக்கு எதிரா சொல்லி தான் அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அவங்க நாட்டுல இருக்கிறாங்க. பட் ஆனா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா, ஜார்ஜியா மெலோனி அவர்கள் அவங்களோட சகாக்களே வந்து பாத்தீங்கன்னா, ஆதரவா ஓட்டு போட்டுக்கிறாங்க. உர்சுலா ஒண்டர்லா அவர்களுக்கு. இது வந்து கொஞ்சம் வியப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஹைலைட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது ஜெர்மனி கிட்ட வந்துட்டோம்னா, இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். அதாவது இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி உக்ரைனுக்கு குடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஏசியன் மீட்டிங் வந்து நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் அந்த மீட்டிங் பத்தி. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு குடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஜெர்மனி என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட இருந்து வாங்கி குடுக்குறோம். இப்ப நீங்க குடுக்குறீங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல. இப்ப இவர் வந்து பண்ணி இந்த சைடுல நாக் பண்ணிக்கிறாங்க. பார்ப்போம் அமெரிக்கா ஜெர்மனிக்கு வித்து, ஜெர்மனி அது வாங்கி உக்ரைனுக்கு குடுக்குறாங்களா அப்படிங்கிறது போலலாம் பார்த்தலாம். இதுக்கு நேரடியா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சு உக்ரைனுக்கு குடுத்துடலாமே அப்படிங்கிற போல இருக்கு. என்னன்னா, அந்த ப்ராடக்ட்டோட விலை என்னவோ அதுதான். இந்த ப்ராடக்ட் ஜெர்மனி வாங்கும்போது ஒரு விலை. ஜெர்மனி ஒரு விலைய வச்சு உக்ரைனுக்கு வித்தரலாம் இல்லையா? இவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் இல்லையா? அதனால இப்படி அப்படிங்கிற கேள்வி வருது எது எப்படியோ. அடுத்தது நெதர்லாந்து. நெதர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா 300 மில்லியன் டாலர் அளவுக்கான எய்ட உக்ரைனோட மறுசீரமைப்புக்காக நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது யுகே. மீட்டிங் நடக்குது இல்லையா? அந்த மீட்டிங்ல நடக்கக்கூடிய சாராம்சங்கள் இது எல்லாமே. இந்த உக்ரைன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் புரோகிராம் மீட்டிங் நடந்தது அல்பேனியாவோட பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். யுகேவும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க உக்ரைனுக்கு 5000 ஏர் டிஃபென்ஸ் மிசைல குடுக்குறோங்க. இதோட வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா, 1.6 பில்லியன் பவுண்ட் மிலிட்டரி எய்ட நாங்க உக்ரைனுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிறது போல யுகே தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது EU. EU வந்து உக்ரைனுக்கு நாங்க 2.3 பில்லியன் யூரோ அளவுக்கான லோன் கேரண்டிய தரோம். உக்ரைன் குடுப்பாங்க. லோன் கேரண்டிஸ் தராங்க. கேரண்டி கையெழுத்து போடுவாங்களே அது போல 2.3 பில்லியனுக்கு வந்து பண்ணா லோன் கேரண்டி போடுறாங்க. ஏன்னா, டெனிஸ் ஷமேல் அவர்கள் உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் இவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? எங்களுக்கு பணமே பத்த மாட்டேதுங்க. எங்களுக்கு 10 பில்லியன் யூரோ அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்களா? அதுல 2 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போடுறதுக்கு உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கவரி புரோகிராம்ல இந்த பணங்கள்லாம் வரும். உதவியா இருக்கும் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ரெக்கவரி ஆகி பணம் குடுத்து ரெக்கவரி ஆக அவங்க என்ன 5000 ட்ரோன்கள் 100 ட்ரோன்கள் அனுப்பிவிட்டு முடிச்சுடுவாங்களோ ஒரு மாசத்துல ரஷ்ய தரப்பு வந்து. இது எதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பிரச்சனையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணா தானே அது இருக்கும். இப்ப வந்து பண்ணா செஞ்சு வச்சிருந்தாங்க ஒரு பில்டிங் இருந்தது. அந்த பில்டிங் வந்து பண்ணா ரஷ்யா அடிச்சா துவம்சமாயிருச்சு அப்படிங்கிறவங்கள கட்டாத பில்டிங் கணக்கு காமிச்சிருவாங்களா அப்படின்னு சந்தேகங்கள் வருது இல்லையா? இந்த வடிவேலு அவர்கள் கிணத்த காணலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல ஆயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படியோ. அடுத்தது உர்சுலா ஒண்டர்லா அவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 4 பில்லியன் யூரோ அளவுக்கான பட்ஜெட்டரி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு நம்ம அலோகேட் பண்ணணும். யூரோப்பியன் யூனியன் முன்னிலையில செய்யணும். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆஸ் லாங் ஆஸ் இட் டேக்ஸ்ன்னு சொல்லிக்கிறோமா இல்லையா? அதனால நம்ம எப்பவுமே உக்ரைனுக்காக உதவி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருக்கணும். இந்த டோனார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் லார்ஜஸ்ட் டொனேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணா யூரோப்பியன் யூனியன் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது நினைக்கிறேன். டொனேஷன் அதிகமா கலெக்ட் பண்ணி நம்ம குடுத்தோம்னா, ஹோப்ன்னு நினைக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெடல் குடுப்பாங்க. கோல்டு மெடலு, சில்வர் மெடலு, பிரான்ஸ் மெடல்னு சொல்லிட்டு. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடல் குடுக்கலாம். ஏன்னா
ஆல்மோஸ்ட் 165 பில்லியன் ஈரோ அளவுக்கான தொகையை நாங்க உக்ரைனுக்கு டொனேட் பண்ணிக்கிறோம் இந்த வருஷத்துல மட்டும். இது உங்க ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னோட கேள்வி இருக்கு. எது எப்படியோ இந்த வருஷத்துல மட்டும் நாங்க உக்ரைனுக்கு தேவைப்படக்கூடிய ஃபினான்ஷியல் நீடுல எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் நீட்ல 84% கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது போக அடிஷ்னலா அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா உக்ரைனோட பிரைம் மினிஸ்டரான டெனிஸ் ஷமேல் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது எங்களுக்கு 1 பில்லியன் ஈரோ அளவுக்கான தொகையை யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து கேரண்டி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நாங்க அதை வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு? இது அந்த 2.3 இப்ப இவங்க சொல்ற 10 இது இல்லாத எக்ஸஸ். இது எப்படி வந்துச்சுன்னா ரஷ்யாவோட அசெட்லாம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அசெட்டை வந்து பண்ண இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து வட்டி பணங்கள் வரும் இல்லையா? அதுலேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் இல்லையா? அந்த ரெவென்யூவில் 1 பில்லியன் ஈரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன். இது ரஷ்யா கணக்கு கொடுக்கணும்ல, அதனால இது போல சொல்லிக்கிறாங்க. ரஷ்யா அவங்க காசு எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கிறேன்னப்பா, நான் கொடுத்துட்டேன் பார்த்துக்க அப்படிங்கிறத சொல்றாங்களா என்ன தெரியல. இதுக்கு ரஷ்யா அவங்ககிட்ட வட்டி முதல்ல வாங்குவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். இப்போ அடுத்தது இப்போ டெனிஸ் ஷமேல் அவர்கள் இப்போ இதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது உக்ரைனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மாடர்னைஸ் பண்றதுக்கு உக்ரைனுக்கு தோராயமா 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுல வேணும். அதுவும் 14 வருஷத்துல இந்த தொகை எங்களுக்கு வேணும் ஐயா அப்படிங்கிறவங்கள கேட்டுக்கிறாங்க. 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் நம்மளோட ஜிடிபியோ 3 4 தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் வேணும்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு சேதங்கள் உக்ரைன் தரப்புன்னு சந்திச்சு இருந்திருக்காங்க. இப்போ இது போல விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா அப்புறம் டீக்ரிமினலைஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்த யூஸ் பண்ணுமா இல்லையா? நேத்திக்கு பானை பார்த்தோமா, இன்னைக்கு ட்ரக்குக்கு வந்திருக்கிறாங்க. மருந்து தான் புரியுதுங்களா? மருந்து தான். இந்த தடவையாவது பரவாயில்ல அப்படிங்கிறத போல பார்க்கலாமா என்னமோ தெரியல. அதாவது சில ட்ரக்ஸ் பாலிசிலாம் இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் உக்ரைன்ல வந்து அப்டேட் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா நம்ம யூரோப்பியன் யூனியன்ல இணைய போறோம். யூரோப்பியன் யூனியன்ல இணையணும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணும்ல. உக்ரைனும் அதே போல வரணுமா இல்லையா? இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பிடிச்சிட்டு தொங்காதீங்கப்பா. சோவியத் ஏரா காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணா எப்படி? யூரோப்பியன் யூனியன் ஸ்டாண்டர்டுக்கு வாங்க, ட்ரக் பாலிசியை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற போல யூரோப்பியன் யூனியனோட பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க தரப்பு வந்து உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. சும்மா யூரோப்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? சொல்றதெல்லாம் செய்யுங்க, எங்களோட ஸ்டாண்டர்டுக்கு வாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கு, நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மருந்துங்கிறது லேசுப்பட்ட விஷயங்கள் இல்லை. சில மருந்துகள் சில நாடுகளில் தடை செய்யப்படும், சில மருந்துகள் சில நாடுகளில் அலோவ் பண்ணப்படும், வம்படையா விற்கப்படும். இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அவ்வளவுதான் இதை பத்தி சொல்ல முடியும். இதுக்கு மேல எனக்கு தெரியாது. நான் தெரியாத நானா பில்டப் பண்ணி சொல்லிக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப அடுத்தது நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம். ஏன்னா ரஷ்யா நேற்றுக்கு ஒரு நாள்ல மட்டும் பயங்கரமான தாக்குதல் உக்ரைனுக்குள்ள பண்ணிக்கிறாங்க. இது தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் நேற்றுக்கும் பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 415 ஏரியல் அசட்ஸை உக்ரைனோட நேரப்படி நைட்டு 9 மணிலேருந்து நைட்டு 9ஆம் தேதி நைட்ல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பயங்கரமான தாக்குதல். இதுல 178 ஏரியல் அசட்ஸை நாங்க டவுன் பண்ணிக்கிறோம். 8 லொகேஷன்ல ஹிட் ஆயிருக்கு. 23 லொகேஷன்ல அந்த ட்ரோன்களோட மிசைல்களோட உதிரி போய் விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வரணுமா இல்லையா? நான் இது போல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அக்கு வேற ஆணி வேற கொடுக்குறாரு அப்படின்னா இந்த மண் இருக்கு எண்ணி பாருங்க அப்படிங்கிறது போல விஜயகாந்த் அவர்கள் அது போல கொடுக்குறாரு அப்படின்னாலே அதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ மீட்டிங்ல இருக்கிறாரு, உலக தலைவர்கள்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க, ரோம்ல உட்காந்துக்கிறாங்க. இப்ப ரஷ்யா வந்து என்ன அந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு ஒரு நாளைக்கு 1000 ட்ரோன் அனுப்புனுங்க. அவர் அனுப்பிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ரஷ்ய தரப்பு வந்து உக்ரைனுக்குள்ள. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா எங்களால் அதெல்லாம் தடுக்க முடியுங்க. எங்களால எல்லா ட்ரோனையும் தடுக்க முடியும். 1000 ட்ரோன் அனுப்பிச்சாலும் 1000 ட்ரோனையும் தடுக்கிறதுக்கான முறைகள் எங்ககிட்ட இருக்கு. இந்த சொல்யூஷன்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ், அதனால மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டாங்க. இப்போ இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ், இதை நான் திருப்பி உங்கள்கிட்ட ஹைலைட் பண்றேன். இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ், அதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டரிஸ் ஹைலைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்டர்செப்டார் ட்ரோன்ஸை ஜெலன்ஸ்கி அவர்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் பரவாயில்ல. இப்போ இந்த இன்டர்செப்டார் ட்ரோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் எடுத்துக்கணும். அதாவது இதுதான் கான்செப்ட், இப்படித்தான் இது செய்யணும். ட்ரோன்கள் அதிகப்படியாக வருது, இப்போ தடுக்கணும்னா அதிகப்படியான இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் எங்களுக்கு வேணும். அதாவது இடைமறுத்து தடுக்கிறது வந்து பண்ண ட்ரோன்கள் வரும்னா ட்ரோனே போய் அடிச்சு வெடிக்க வச்சிடும். ஸோ அதான் இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ். இப்போ அதுக்கான காசெல்லாம் வேணும்.
அதுக்கு தனியா அலோகேட் பண்ணிருங்க பார்ப்போம் பார்ட்னர்ஸ். உங்களால முடியும். ஒரு நாளைக்கு 1000 ட்ரோன்கள், இன்டர்செப்டார் ட்ரோன்கள்லாம் என்ன ஆச்சு? இது ஆல்ரெடி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கே ஒரு ட்ரில்லியன் கணக்குல டாலர் கேட்கிறாரு. ஒரு நாளைக்கு 1000 ட்ரோன்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு ஃபண்டிங் கேட்கிறாரு. இப்ப ஜெலன்ஸ்கி அவர் பிரைம் மினிஸ்டர் ரீகன்ஸ்ட்ரக்ட் கேட்கிறாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் போருக்கு கேட்கிறாரு. ட்ரில்லியனா பண்ண இதுக்கப்புறம் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல கொடுக்கணும், கொடுத்தான் தீரணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தல as long as it takes இல்லையா? ஸோ அதனால அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் மிக முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கிறார். அது யூஎஸ்க்குன்னு ஒரு அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம் பாருங்க, அவங்க கொஞ்சம் சரியில்லை போல தெரியுது. ஸோ அதனால இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிறா இல்லையா ருஸ்டம் உமர் அவர்கள், அவரை தூக்கி பார்த்தீங்கன்னா யூஎஸோட அம்பாசிடரா போட்டுடலாமா அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டுவது. அவர் முன்னாடியே ரிசைன் பண்ணிக்கிறப்பா அப்படின்னு இவரும் கேட்டிருந்தாரு, புடானா அவர்களும் கேட்டிருந்தாரு. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இப்போ ருஸ்டமோட முடியவே முடியாது, தயவு செஞ்சு அதை மாத்திருங்க. இப்படித்தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கமாண்டர் இன் சீஃப் வேலரி ஜெலூஸ்னி அவர்கள், அவர் தரப்புல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைம்ல உளவு தகவல்கள் போலியான செய்திகள்லாம் பலதும் பார்த்துருக்கோம். இப்ப நீ மரியாதையா பதவியிலும் தூக்குறியா இல்லையா அப்படிங்கிற கைகலப்பாயிடுச்சு, சண்டையாயிடுச்சு. ஜெலன்ஸ்கி அவர்களோட மீட்டிங் வச்சா கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு ஆபரேஷனும் செய்ய மாட்டேங்கிறாரு, டிஃபென்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தெரியும். அதுக்கப்புறமா வம்படியா கூப்பிட்டு வேண்டாம்ப்பா நீ ரிட்டையர்ட் ஆயிருக்க கிளம்பி யூகேப்பா அப்படிங்கிற அனுப்பிச்சு விட்ட மாதிரி இப்ப இவரு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாரு, அது நடக்க மாட்டேங்குது. பெரும்பாலும் ஸ்டேட்மெண்ட்டே சொல்ல மாட்டாரு. பாத்தீங்கன்னா தெரியும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு, ஏதாவது பேசுவாருன்னா பேசவே மாட்டாரு. புடானா அவர்களா கப்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, நல்லா அதிக அளவுல பேசுவாங்க செய்வாங்க. இப்ப ஏன் இது போல நடக்கிறது இல்லைன்னா டார்கெட் இவங்களுக்கு குறி திரும்பி இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. அதுல இப்ப இவரு தப்பிஸ்டார் ருஸ்டம் உமர் அவர்கள், ஏன்னா இவர் வரும்போது மேசிவான பில்டப்லாம் இருந்தது. கிரீமியாவோட தத்தாரோட ஒரு ஒன் ஆஃப் த அவர் கிரீமியாவை பிடிச்சிருவாரு, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பண்ணிடுவாங்க. ரஷ்யா அப்படிங்கிறது போல ரஷ்யா ஓடிடு, இதான் கடைசி சான்ஸு, அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழி இருக்காது அப்படின்னு போல ரஷ்யர்களுக்கெல்லாம் மிரட்டல்கள் இருந்தது. இப்ப என்னடானே இவர் யூஎஸ் அம்பாசிடரா போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கான காரணம் இருக்கு. நேத்திக்கு ஒரு தரமான சம்பவம் உக்ரைன்ல நடந்திருக்கு. உக்ரைன்ல எஸ்பியோட ஒரு சீனியர் அபிஷியல், அது உக்ரைன்ல எஸ்பியு ஜிபியூன்னு பல விஷயங்கள் பல அமைப்புகள் இருக்கு, அது எல்லாமே இந்த இதுதான். இந்த எஸ்பியுங்கிறது பண்ண செக்யூரிட்டி பியூரோ ஆஃப் உக்ரைன். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இதோட சீனியர் ஆபீசர் இவான் வார்னோவிச் அவர்கள். ஸோ இவர் பாத்தீங்கன்னா கொன்னு இருக்கிறாங்க உக்ரைனோட கேபிட்டல் ஆஃப் கீவ்ல. உக்ரைன்ல வச்சு பாத்தீங்கன்னா துப்பாக்கி மூலியமா சுட்டு இவர் பண்ண எலிமினேட் பண்ணிக்கிறாங்க. டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் உக்ரைனுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா பல ஆபரேஷன்ஸ், இந்த வார்னோவிச் அவர்கள் பண்ண ரஷ்யாவுக்குள்ள நடக்கக்கூடிய தாக்குதல்ல பல ஆபரேஷன்ஸ்க்கு தலைமை தாங்கி இருக்கிறார். ஸோ இப்போ இவரை பொட்டுன்னு போட்ட மாதிரி அதுக்கான வீடியோ பதிவுகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு, தேடிக்கிட்டு இருக்காங்க. 2 நபர்கள், ஒரு நபர் அடையாளமே தெரியலங்கிறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது இவரை போட்ட மாதிரி அடுத்தது இவங்களெல்லாம் வந்துருவாங்களா? ரஷ்யா டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஹெவியா அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அமெரிக்கா பார்த்தும் பயம் இல்லை, யார் பார்த்தும் பயம் இல்லை, ஏன்னா ஈரான் நின்றுட்டாங்க. இதுக்கப்புறம் வழியே இல்லை, ரஷ்யா கழுத்தை பிடிக்கிறதுக்கு வழியே இல்லை, ரஷ்யா நின்னாச்சு, ஈரான் நின்றுட்டாங்க. இப்போ ரஷ்யா பார்த்தா மேசிவா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க, ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ எந்த மாதிரியான விளைவுகள் உக்ரைன்ல ஏற்படும், இப்போ எப்படி உக்ரைன் சமாளிப்பாங்க? ரஷ்யால போய் சொரிஞ்சிடலாம். இப்போ திரும்பி அப்பம்போது யார் வாங்குறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரஷ்யா இன்னொரு சைடு என்ன சாங்ஷன் போட்டாலும் சரி, 18ஆம் கட்ட பொருளாதார தணிக்கை ரெடி ஆயிட்டு இருக்காங்களா, என்ன வேணா போட்டுக்க, நாங்க புது SU-34 எஸ் ரக விமானத்தை டெலிவரி பண்றோம், இந்த எடுத்துட்டு போப்பா அப்படின்னு ராஸ்டெக் நிறுவனம் தரப்புல ரஷ்யாவோட ராணுவத்துக்கு பண்ண டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அது மாசத்துக்கு ஒரு 4-5 பீஸுங்கிறது அப்படியே அடிச்சு பேக் பண்ணி பேட்ச் பச்சா அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சீனா கிட்ட வந்துடலாம். ஏன்னா இந்த சீனா பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஸை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு உக்ரைன் தரப்பு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த நெப்டியூன் மிசைலை பாத்தீங்கன்னா ஆட்டையை போட பார்த்தாங்க அந்த மாடல்ல அப்படிங்கிறது போல உளவு வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சீனா பாத்தீங்கன்னா அதை கரண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமா, எக்ஸாமைன் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா, என்ன சுச்சுவேஷன் நடந்திருக்கு, ஏன்னா எங்களோட சிட்டிசனை நீங்க பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, அதை பத்தி நாங்களும் பார்க்கணும், பேசணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும், என்ன நடந்திருக்கு, எங்க வந்திருக்கிறாங்க, ஏன் இல்லீகலா இது நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்ற பல விஷயங்கள் பண்ண சீனா தரப்புல இருந்து உக்ரைனை என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உக்ரைன் இப்ப வம்படையா பண்ண சீனாவோட ஆரம்பிச்சிருக்கேன். இதனால இங்க இப்ப சீனா கிட்டே போயிட்டாங்க. இப்ப இதை எக்ஸாமைன் பண்ணிட்டு இருக்கட்டும், உக்ரைன் அப்படி ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அடுத்து இப்ப கிரீஸ் பாத்தீங்கன்னா புதுசா சொல்லிக்கிறாங்க. உக்ரைன் 2 தான், கிரீஸ்ல 4. இப்போ 4 சீனாவோட சிட்டிசனை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். எங்களோட திங்காரா அப்படின்னு ஏர்பேஸ் இருக்கு, தினாக்ரா.
ஸோ தினாகர ஏர்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சிட்டிசன்ஸ் சும்மா வந்து நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பாட்டி வச்சுக்கிறத போட்டோ எடுத்துக்கிறாங்க அதோட விங் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்கள வந்து பண்ண அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உளவாளிகளா இருப்பாங்களா அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இவங்களையும் வந்து பண்ண இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா சீனா, இங்க சீனா தரப்பு வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.